ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் வீடு. நான் உங்கள் மதன்குமார். இந்த எபிசோடில் நம்ம ரிவ்யூ பண்ண போகிற வீடு 3.4 சென்ட் லேண்டில் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட ஒரு அழகான 3 BHK செமி ஃபர்னிஷ்ட் டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸ். இந்த வீட்டோட ஹைலைட்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு கிச்சன். 10க்கு 20 அடி சைஸில் கிச்சன் கம் டைனிங்கை நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி க்ரீன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் மாடுலர் கிச்சனை வடிவமைச்சிருக்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு. அடிஷ்னலாக கிச்சனுக்கு பேக் சைடில் 10க்கு 10 அடி சைஸில் யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து கிச்சனை நல்லா வசதியாகவும் அட்ராக்டிவாகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்த ஹைலைட் என்னென்னா, ஃபஸ்ட் ஃப்ளோரில் 10க்கு 30 அடி சைஸில் டெரஸுக்கு மெட்டல் ரூஃபிங் சீட்டில் செட்டு போட்டு அதை கவர்டு வாஷ் ஏரியாவை பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த ஹவுஸை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸை ஷோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஷோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடு சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இது தெற்கு பார்த்த சைட். வீட்டோட மெயின் டோர் கிழக்கு பார்த்து கட்டியிருக்கிறாங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்த லேண்ட் ஏரியா 3.4 சென்ட், அதாவது 1485 ஸ்கொயர் ஃபீட். சைட் 33 அடி அகலமாகவும் 45 அடி நீளமாக இருக்குது. பில்டிங் 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டூப்ளக்ஸ் டைப்பில் ஃப்ரண்ட்டில் பால்கனி வச்சு பாக்ஸ் ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் ஸ்ட்ரைப்ஸ் அண்டு டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் அழகாக பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட்டில் 30 அடி ரோடு. மெயின் என்ட்ரன்ஸில் எலிவேஷனுக்கு மேட்சிங்காக சேம் கலர் காம்பினேஷனில் பெரிய மெட்டல் கேட் ஃபிட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ. சைஸ் 13.5 x 15. ஃப்ளோருக்கு பார்க்கிங் டைல்ஸும் சைடு வாலுக்கு ஃபுல்லாக லைட் கலர் டைல்ஸில் ஹரிசாண்டல் லைன் பேட்டர்னில் டார்க் டைல்ஸ் கொடுத்து கொஞ்சம் வித்தியாசமாக பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. படிக்கட்டுக்கு கிரனைட் ஃபினிஷிங் கொடுத்து வீட்டோட மெயின் டோரை டீக்குட்டில் ரெடி பண்ணி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி என்டர் ஆன உடனே கெஸ்ட்டை ரிசீவ் பண்ணுறதுக்காக ஃபோயர் கொடுத்துருக்காங்க. சைஸ் 5க்கு 6. ஃபோயர் அடுத்து லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 17. ஃப்ளோருக்கு கிளாசி ஃபினிஷ் வெட்டிஃபை டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நார்த் சைடில் ப்ரௌன் அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் பெரிய வால் மவுண்ட் உட்டன் டிவி யூனிட். சீலிங்க்கு சூப்பர் டிசைனில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணி அதில் நிறைய ஸ்பாட் லைட்ஸ் அண்டு ஸ்ட்ரிப் லைட்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஈஸ்ட் வாலுக்கு பூரா ஏசியன் ராயல் பெயிண்டில் வால் டெக்ஸ்சர் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. ஹாலில் சின்ன பேசேஜ். எண்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் பூஜா ரூம். சைஸ் 4.5 x 6. அடுத்து பேசேஜில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 10க்கு 17. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸ்டோரேஜுக்காக லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணி கீழே 3 டோர் டைப்பில் பெரிய வார்ட்ரோபும் அது போக அடிஷ்னலாக சைடு வால்லையும் கபோர்ட் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூம். ரெடிமேட் PVC வெயிட்லெஸ் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம் சைஸ் 5க்கு 7. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப்.
இந்த வீட்டில் எல்லா என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கும் கிராண்ட் லுக்குக்காக வுட் பேனலிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இது கிச்சன் கம் டைனிங், சைஸ் 10x20. கார்னர்ல வாஷ் பேசின் ஃபிட் பண்றாங்க. கிச்சன் டேபிள் டாப் எல் ஷேப்ல நல்ல அகலமா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி அதுக்கு கிரானைட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லா பேஸ் கேபினெட்ஸ். இது டால் கேபினெட், பக்கத்தில் ஓவர்ஹெட் கேபினெட்ஸ். மேலே லாஃப்ட் செல்ஃபுக்கு பூரா கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. கிச்சன் கம் டைனிங்கை 10x20 அடி சைஸில் நல்லா பெருசாக ஸ்பேஷியஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. அது போக அடிஷ்னலாக பேக் சைடில் 10x10 அடி சைஸில் தனியாக யூட்டிலிட்டி ஏரியா கொடுத்து கிச்சனை நல்லா வசதியாகவும் அட்ராக்டிவாகவும் பில்ட் பண்ணியிருக்காங்க. கிச்சனில் பெரிய பெரிய பாத்திரங்களை விளக்குறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் இந்த யூட்டிலிட்டி ஏரியாவில் டேபிள் டாப் வித் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சிங்க் கூட கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் கார்னரில், அதாவது ஈசானிய மூலையில் போர்வெல் அண்டு வாட்டர் சம்ப் அமைஞ்சிருக்கு. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போர்க்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். ஃப்ளோருக்கு டார்க் கலரில் கிரானைட்டும் ரைசருக்கு லைட் கலரில் டைல்ஸ் கொடுத்து ஸ்டேர்கேஸை டபுள் கலரில் பிளான் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் ரொம்ப அழகாகவும் இருக்குது. சைடு ஹேண்ட் ரெயில ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் அண்டு வுட்டில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் டஃப் அண்டு கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே லாபி, சீலிங்க்கு நிறைய லைட் எஃபெக்ட்ஸோட அழகான ஃபால் சீலிங் டெக்கரேஷன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. லாபியிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் கென்றாரோம். சைஸ் 10x17. ரெண்டு வுட்டன் விண்டோஸ் கொடுத்துருக்கிறதுனால ரூம் நல்லா வெளிச்சமாக காற்றோட்டமாக இருக்கு. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம், சைஸ் 5x7, வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபியிலிருந்து பேசேஜ் வழியாக ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்ட்ராரோம். சைஸ் 7x12. நல்ல மழை வரும்போது பால்கனியில் அந்த சாரல் உள்ளே விழுந்துதுன்னா ஃப்ளோர் வழுக்கும். அப்படி வழுக்காமல் இருக்கிறதுக்காக ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷ் வெட் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. நல்லா ஹெவியான ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பைப்பில் ஹேண்ட்ரெயில் ஃபேப்ரிகேட் பண்ணி அதில் எச்சிங் டிசைன்டு டஃப் அண்ட் கிளாஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு பெருசாக நல்லா இருக்குது. அடுத்து பேசேஜில் இருந்து தேர்ட் பெட்ரூம் என்ட்ராரோம். சைஸ் 11x16.
சென்டரில் காட் போடும்போது அதை ஹைலைட் பண்ணுற மாதிரி வாலில் ஹெட்போர்ட் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம். சைஸ் 5.75 7. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்ட்டர், ஹெல்த் ஃபாசட், டவல் பார், க்ளோசட் இந்த மாதிரி பாத்ரூம் தேவையான எல்லா சானிட்டரி வேர்ஸும் ஃபிட் பண்ணிடுவாங்க. அடுத்து டெராஸுக்கு போகிறோம். உட்டன் ஃப்ளஷ் டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி பர்பஸ்க்காக அடிஷ்னலாக ஒரு மெட்டல் கிரில் டோரும் கொடுத்துருக்காங்க. இந்த 10x30 அடி சைஸ் டெராஸ் ஏரியாவுக்கு மெட்டல் ரூஃபிங் ஷீட்டில் செட்டு போட்டு இதை கவர்டு வாஷ் ஏரியாவாக பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த வாஷ் ஏரியாவில் ஸ்பெஷல் என்னென்னா ஃப்ளோருக்கு மேட் ஃபினிஷ் வெட் டைல்ஸ் லே பண்ணி சைடு வால்ஸுக்கு ஃபுல்லாக ஃபேர்ஃபெக்ட் வால் லெவல் வரைக்கும் டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. கார்னரில் வாஷிங் மிஷின் கனெக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் இருக்குது. இந்த வீடு கோயம்புத்தூரில் சரவணம்பட்டி அடுத்து குருமம்பாளையமில் கேட்டட் கம்யூனிட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. லேண்டோட சேர்த்து வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் 92 lakhs. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பரில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டோட பிளான் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டவுன்லோட் லிங்க் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த ஹவுஸை பற்றி உங்கள் ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்ஸில் டைப் பண்ணுங்கள். இந்த ஷோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.